ஹாய் டாமீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட ரூட் ஐடால் அண்ட் இன்னசென்ட் செக்ரெட்டரி போயிட்டுருக்கு கோயிங் ஆன். நீங்கள் பார்ட் 1 பார்த்துட்டிங்கன்னா பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்கடா. கண்டிப்பாக நான் நாளைக்கு போட்டுடுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மாஃபியா ஹஸ்பண்ட், அதாவது ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் மாஃபியா ஹஸ்பண்ட். எதுக்கு இந்த சேனல் அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ரொம்ப பிடிக்கும்டா. பர்ஸ்னலாக லைக் என்னக்கா நீ சைக்கோபாத் மாதிரி பேசுகிறியே அப்படின்னு சொல்லி யாரும் கேட்டுறாதீங்க. அது நல்லா தான் இருக்கும், நீங்களும் கேளுங்களேன் அப்படின்னு. அவ்வளோதான். சரி, ஓகே, அதை விடுங்கடா. நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம்டா. ஜேகே சேயூல்லையே பெரிய மாஃபியா கேங், அண்டர் கிரவுண்ட் மாஃபியா தான் ஜேகே. வெளி உலகத்தில் அவன் ஒரு சிஓ, ஜியான் கம்பெனியோட சிஓ. ஸோ ஜேகேக்கு ஒரு 30 இயர்ஸ் இருக்கும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா, நீங்கள் உங்கள் பேர் வாயன், நீங்கள் இப்போ தான் ஸ்கூல் படிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஏஜ் 17, இன்னும் உங்களுக்கு 18 இயர்ஸ் ஆகலை. ஸோ அவ்வளோதான்டா இன்ட்ரடக்ஷன். இது போதும்னு நினைக்கிறேன். போக போக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஓகேடா. இப்போது ஸ்டோரி அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா, ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் அடிச்சு பிடிச்சி பெட்லேருந்து எந்திரிக்கிறீங்க. பிகாஸ் உங்கள் அலாரம் கிளாக் வீல்னு கத்திக்கிட்டே இருக்குது. நீங்களும் அதை பாட்டுன்னு ஆஃப் பண்ணிட்டு, சரி என்ன என் சித்தியோட மோசமாக இருக்கு, இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்தா மணி 7, உங்களுக்கு 8 மணிக்கு கிளாஸு. குடுன்னு ஓடுறீங்க வேகமாக போய் கிளம்புறதுக்கு பாத்ரூம்குள்ளே. போந்தாங்க அப்படி கடன்னு பல்லு தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு, உங்களுக்கு எந்த ட்ரெஸ் போடுறது அது வேறு ஒரு கன்ஃபியூஷன். இருக்கிற நாளில் எது நல்லா இருக்குதுன்னு மாற்றி பார்த்துட்டு அதை ஒன்று எடுத்து போட்டுட்டு வேகமாக உங்கள் பேகெல்லாம் சரி பண்ணிவிட்டு உங்கள் பேகுக்குள்ளே எல்லாமே இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் குடுன்னு கீழே போகிறீங்க. அங்கே உங்கள் சித்தியும் உங்கள் அப்பாவும் இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நீங்களும் சாப்பிட்லான்னு அங்கே போக, இப்போ உங்கள் சித்தி தான் டக்குன்னு அந்த பிளேட்டை அப்படியே டம்முன்னு வச்சுட்டு, காலங்காத்தாலே இந்த இலவெடுத்தவ மூஞ்சில் தான் நான் முடிக்கணுமா, இவனால் என் டைமே வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு மூஞ்சில் முழிச்சா இன்றைக்கி நாள் விளங்குன மாதிரி தான். சோறும் வேணாம் ஒன்றும் வேணாம், இவளை பார்த்தா சோறு கூட செரிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எந்திரிச்சு அங்கேருந்து போயிட்டாங்க. ஸோ அவங்க அப்பாவும் அவங்கள பார்த்துட்டு, ஏன் இப்போ தான் அவள் சாப்பிடுவா, அவள் சாப்பாட்டில் மண்ணள்ளி போடுறதுக்குன்னே நீ கடன்னு கிளம்பி வந்துடுவியா, அதனால் ஒரு 10 நிமிஷம் இருக்க முடியாதா, அவள் தின்னுட்டாவது போயிருப்பா, அதையும் கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்கள திட்டிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாரு. நீங்கள் அதை எதுவும் பெருசாக கண்டுக்கல. ஏன்னா இது என்ன இன்னைக்கா நடக்குது, எப்போவுமே நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் அதை பெருசாக கண்டுக்காமல் இருக்கீங்க. அப்போ தான் அங்கே வேலை செய்கிறவங்களும் உங்களை பார்த்துட்டு, அதை விடுமா நீ உட்கார் சாப்பிட்லாம் அப்படின்னு. ஆண்டி எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 2 டோஸ்ட் மட்டும் போட்டு கொடுங்க, நான் சாப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு. என்னது டோஸ்ட்டெல்லாம் எந்த மூளைக்கு வயன் போகும் அப்படின்னு. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி புரிஞ்சுக்கோங்க ஆண்டி, வந்தோடனே நான் சாப்பிட்றேன் ப்ளீஸ் அப்படின்னு. சரிண்ணா அவங்களும் நீங்கள் உட்காரு, இந்தா அந்த கிளாஸ் ஃபுல்லாக மில்க் இருக்குது, இதை குடித்ததுக்கப்புறம் நான் டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்றேன், சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு. ஆண்டி எனக்கு டைம் இல்லை அப்படின்னு. என்னடா அந்த பொண்ணு இப்படி பண்ணுது, ஒரு கிளாஸ் மில்க்கு தானே, நான் விஷமாக கொடுத்தேன் குடி அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்து கொடுத்துட்டு, குடி நல்ல பொண்ணுல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ மூடை டைவெர்ட் பண்ணி குடிக்க சொல்ல நீங்களும் குடிச்சிட்ருப்பீங்க. அப்போ தான் யாரும் உங்களை பின்னாடி ஹக் பண்ணுற மாதிரி இருக்குது. அது வேறு யாரும் இல்லை, உங்கள் சித்தியோட பொண்ணு ஜெஸி. ஆமாண்டா, அவங்க சித்திக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க. அவங்க பேர் ஜெஸி. அவங்க அவங்க சித்தி எப்படின்னா, அவங்க சித்தியோட ரொம்ப ஆப்போசிட்டு. உங்களை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. லைக் உங்களை கூட பிறந்த தங்கச்சி மாதிரி பார்த்துக்குவாங்க. என்ன இன்னும் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் கிளம்பாமல் இருக்கா அப்படின்னு சொல்லவும், அதுவா என்னான்னு தெரில, இன்னைக்கு கொஞ்சம் டைம் நிறையா தான் எடுத்து தூங்கிட்டேன், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு. சரி பஸ்ஸு போயிருக்குமா அப்படின்னு நீங்களும் பார்க்குறீங்க. இல்லை 8:35 தான் ஆகுது, இன்னும் ஒரு 10 நிமிட்ஸ் இருக்குது அப்படின்னு. அப்போ தான் டோஸ்ட் வருது. டக்குனு கையில் எடுத்துகிட்டு அப்படியே வாயில்
கூப்பிட்டு பாய் ஷிஷ் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் வச்சுட்டு பேச முடியாமல் நீங்களும் பாய் சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. அவங்களும் பாய் சொல்லிட்டு அந்த அதாவன்ட்ட வயன் ரொம்ப பாவம் இல்லை, இங்கே இருக்கவன் தான் அவள் எவ்வளோ கஷ்டப்படுறான். ஒரு வேளை அவள் காலேஜுக்கு வேறு இடத்துக்கு போயிட்டானா கண்டிப்பாக எங்கள் அம்மாக்கிட்டேயும் எங்கள் அப்பாக்கிட்டேயும் கஷ்டப்பட மாட்டாள் அப்படின்னோடனே அம்மா எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எப்படி தான் இவங்க வயிற்றுல இப்படி தங்கத்தட்டு மாதிரி நீ பிறந்தியோ, இவங்க எல்லாரும் எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க. அந்த பொண்ணு மேலே பாசம் வச்சுருக்க ஒரே ஆள் நீதாம்மா அப்படின்னு சொல்லி அவங்க ஜெஸிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பையனோட ஸ்கூலில் தான் அவளும் அவளோட கபோர்டை திறந்து அவளோட திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அவளுக்கு தேவையான புக்ஸ் அப்புறம் நோட் அதெல்லாம் எடுத்துகிட்டு மட்டும் திரும்ப ஒருத்தர் பட்டுன்னு வந்து அந்த அந்த க்ளோஸட்டை மூடிட்டு அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறான். அவங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படி ஷாக்காக இருக்குது. பார்த்துட்ருக்கீங்க. அது வேறு யாரும் இல்லை, அந்த பையன் பேர் ஜேசன். ஜேசன் வந்து என்னென்னா அவனுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவன் ஸ்கூலில் வந்து ஒரு ரவுடி பையன் மாதிரி. ஸோ அவனுக்கு நீங்கள் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு தடவை வந்து உங்களை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். நீங்கள் நீலாம் ஒரு ஆள் 5 ரூபா தாளுன்ற மாதிரி கடந்து போயிட்டீங்க. அது அவனுக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. அதுலேருந்து அவன் சபதம் எடுத்திருக்கான், உன்னை லவ் பண்ண வைக்காமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு. அதனால தான் இப்போ வந்து அவங்க முன்னாடி இப்படி தொடுக்குன்னு வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ நீங்களும் வந்து என்ன ஜேசன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா ஏன் பேபி எனக்கு குட் மார்னிங் சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னோடனே, உன்னை பார்த்தா எப்படி குட் மார்னிங்காக இருக்கும்? ஐயோ என்ன பேபி இப்படி சொல்லிட்ட, எனக்கு நீ உன்னை பார்க்கலனா தான் அது பேட் மார்னிங், நீ இப்படி சொல்லிட்டியே அப்படின்னோடனே உங்களால் தான் தாங்கவே முடியல. அப்போ தான் யாரோ ஜேசன் மண்டியில் போட்டுன்னு ஒன்று வைக்கிற மாதிரி இருக்குது. அவங்க நீங்களும் வந்து பார்க்க அது உங்கள் ஃப்ரெண்டு ரியா. ஏய் உன்னால் சும்மாவே இருக்க முடியாதடா, சும்மா எப்போ பார்த்தாலும் இவளை வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. இன்னொரு தடவை நீ ஏதாவது சொன்ன நான் உன்னை பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னோடனே, ஏய் அண்ணன்னு கூட பார்க்காம தலையில் அடிக்கிற அப்படின்னோடனே, அண்ணன் பொறுக்கித்தனம் பண்ண தலையில் தான் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவளும் சொல்ல, ஆமாண்டா ரியாவோட அண்ணன் தான் ஆனால் ரியா மாதிரி ஜேசன் கிடையாது. அவன் எப்போவுமே ரொம்ப ரவுடி அந்த மாதிரி ரகடாக தான் இருப்பான். ஸோ அதனால் வந்து ரியாவுக்கு இவனோட ஆக்டிவிட்டீஸ் எதுவும் பிடிக்காது. ஸோ அப்போது அவனும் பார்த்துக்கிறேன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பாய் பேபி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டேன் கண் அடிச்சுட்டு போயிட்டான். நீங்களும் ரியா என்னடி இது உங்கள் அண்ணன் ஏன்டி இப்படி பண்ணுறான் அப்படின்னோடனே அவன் கிடக்கிறான். அவனை என் அண்ணன் சொல்கிறதுக்கே எனக்கு கோவமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாயேன் இன்றைக்கி எப்படி உன்னோட நாள்லாம் நல்லா போச்சா, நல்லா தானே இருக்க அப்படின்னு, ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, அதுவா காலங்காத்தாலே எங்கள் சித்தி கொஞ்சம் எனக்கு பாசம் மழையை பொழிஞ்சிட்டாங்க அதான் அப்படின்னோடனே, சரி விடு நம்ம என்ன இப்போவா புதுசாக வாங்குகிறோம், எப்போது வாங்குறது தானே விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் அப்படியே கிளாஸ் அட்டன் பண்ண போகிறீங்கடா. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ அப்போ வந்து நீங்களும் ஈவினிங் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்க. அப்போ தான் வந்து திடீர்னு உங்கள் அக்கா மேலே வந்துட்டு அப்படியே அவளை பார்க்குறதுக்கு கொஞ்சம் சேடாக இருக்கா. அவள் அப்போவுமே அப்படி இருக்க மாட்டா. நீங்களும் பார்த்து ஜெஸி என்னாச்சு, ஏன் அவன் முகம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவளும் ஒன்றும் இல்லை உன்னை கீழே சாப்பிட கூப்பிட்றாங்க அப்படின்னோடனே, என்னையா அப்படின்னு இருக்குது. ஏன்னா அவங்க எப்போவுமே யாரையும் சாப்பிட கூப்பிட மாட்டாங்க. லைக் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிடுவாங்க, உங்களை கூப்பிட மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் திடீர்னு என்ன நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்க்குறீங்க. அவங்களும் கொஞ்சம் வாயே அப்படின்னு சொல்ல, சரின்னு நீங்களும் ஜெஸி கூட கிளம்பி கீழே போகிறீங்க. பார்த்தா எல்லோரும் டின்னர் டேபிளில் உட்காந்துருக்காங்க, நீங்களும் உட்காடுறீங்க. ஸோ அப்போது வந்து அவங்க அப்பா பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. நான் ஜெஸியை சங்குக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னோடனே அவங்க ஜெஸியோட அம்மா அப்படியே பார்க்குறாங்க. அவங்க எதுவுமே ஆனால் அவங்க மூஞ்சியில் ஒரு ரியாக்ஷனே இல்லை, எதுவுமே அவங்க சொல்லலை. நீங்கள் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னோடனே, நான் ஜெஸியை சங்குக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னோடனே,
என்னப்பா நினச்சிட்ருக்கீங்க? அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? மாஃபியா, அதுவும் மாஃபியான்னு சொல்கிறத விட ஒரு ஈனப்பையன். அவனுக்கு போய் ஜெஸ்ஸியை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னொன்னே, இங்கே பாரு ஒயன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஜெஸ்ஸியை அவன் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்னொன்னே, அப்பா தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அப்பா ஜெஸ்ஸி வாழ்க்கை என்னப்பா ஆகிறது? ஏன்ப்பா இப்படி புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கீங்க? ஜேக்கு பண்ணாத அட்டூழியம்னு இந்த சிட்டியில் எதுவுமே கிடையாது. ட்ரக் ஸ்டீலிங், உமன் டிராஃபிக்னு எல்லாமே பண்ணுறான். அவனுக்கு போய் ஜெஸ்ஸியை இல்லைப்பா முடியாது, நான் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னொடனே அவங்க பொல்லிருன்னு உங்களை அடைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஜெஸ்ஸியோட அம்மா. நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா காக்கைக்கு கொஞ்சம் பொன் கொஞ்சம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே காக்கா என்னென்னா கொஞ்சம் இருந்தாலும் விற்பேன்டா அப்படின்னு உட்காந்துருக்கு. உனக்கு என்ன பிரச்சனை? பெத்தது நான், அவரோட பொண்ணு, அவர் விற்றுட்டு போகிறாரு, உனக்கு என்ன அப்படின்னொன்னே. ஆனால் சித்தி நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஜெஸ்ஸிக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இருக்காது அப்படின்னொன்னே, அவள் வந்துட்டு சொன்னாளா அப்படின்னு சொல்ல. நீங்கள் பார்க்குறீங்க ஜெஸ்ஸி வாயே திறக்கலை, ஆனால் பயங்கரமாக அழுகிறா. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவளும் சொல்ல மாட்டேங்கிறா, நீங்கள் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் அவங்களும் நாங்கள் முடிவு எடுத்தது தான் நாளைக்கு ஜெஸ்ஸியை வந்து ஜேக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து எந்திரிச்சு போக உங்களுக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஸோ நீங்கள் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, உட்காந்து அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு ஜேகே பற்றி ரொம்ப தெரியாததுனாலும் கொஞ்சம் தெரியும். ஏன்னா நம்ம தான் நியூஸ்லாம் பார்ப்போமே, ஜேகே அவன் பண்ண அட்டூழியம் அதுதான் வருது. என்ன தான் அவன் ஒரு அண்டர் கிரவுண்ட் மாஃபியாவாக இருந்தாலும் அவனை பற்றி கொஞ்சம் செய்திலாம் லீக் ஆகும்ல. ஸோ அதில் தான் இந்த மாதிரி நடந்திருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் தான்டா அப்படியே முழிச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அக்கா வேறு எப்படி போய் மாட்டிக்க போகிறாளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தூக்கமே வரல. அப்போ தான் யாரும் டோரை தட்டுற மாதிரி இருக்குது. நீங்களும் திறந்து பார்க்க அது பார்த்தா ஜெஸ்ஸி. நீங்களும் டக்குன்னு அவளை உள்ளே கூப்பிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அவள் பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறா. தேம்பி அழுகிறா. வயன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கா. நீங்களும் என்னாச்சு ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவளை காம் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. முடியல. என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் தான் வந்து அவள் சொல்கிறா, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லடி அப்படின்னு. என்ன? அப்போ அங்கே கேட்கும்போது ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படின்னோடனே, என்ன ஜெஸ்ஸி உண்மையாவா? யார் அந்த பையன்? என்னோட காலேஜில் படிக்கிற பையன்தான். எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்படின்னோடனே இல்லாமல் அப்படின்னு சொல்ல அவள் வந்து அவளோட ஸ்டொமக் அப்படி பார்க்குறா. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் வயன் அப்படின்னோடனே உங்களுக்கு ஒரு நிமிஷம் சுத்தமாக ஒன்றுமே விளங்கலை. லைக் என்ன சொல்கிறா, எதையும் உங்களால் ப்ராசஸ் கூட பண்ண முடியல. அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறீங்க. ஜெஸ்ஸி என்ன எதில் வந்து நின்றுட்டுருக்கோம், நீ என்ன நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. ஆமாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னோடனே எனக்கு முதல்ல ஒன்று புரியலை. எதுக்கு அப்பாவும் அம்மாவும் ஒன்றை ஜங்குக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னோடனே. ஜங்குக்கு அப்பா கடன் பட்டிருக்காரு, ஜங்குக்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. அதனால தான் அவர் கடனை கொடுக்க முடியலன்னு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னோடனே அப்புறம் அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஏன்னா எவனை கடன் வாங்குவான், நீங்கள் கஷ்டப்படுவியோ அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்களும் சரி கவலைப்படாத, நாளைக்கு நீ ஏதாச்சும் கிட்ட சொல்லி கண்டிப்பாக அவனை கல்யாணம் பண்ண மாட்டான் அப்படின்னோடனே. ஆனால் வயன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னோடனே, பயந்தா எதுவும் நடக்காது ஜெஸ்ஸி, ப்ளீஸ் நான் சொல்கிறத மட்டும் கேளு. நீ தைரியமாக அவன்கிட்ட சொல்லு. கடன் பட்டது அப்பா தானே, அவர் பார்த்துக்குவார். நீ ஜஸ்ட் உனக்கு தோன்றதை மட்டும் சொல்லு. நீ அவன்கிட்ட அதை சொன்னால் போதும், கண்டிப்பாக அவனை கல்யாணம் பண்ண மாட்டான். அப்படிப்பட்ட சைக்கோவாக இருக்க மாட்டான்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். அவளும் அழுதுகிட்டே இருக்கா. ஸோ நீங்கள் அவளை சமாதானப்படுத்தி நீங்களும் அவள் கூட கட்டி பிடிச்சிட்டு அன்றைக்கி தூங்கிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே காலையில் அன்றைக்கி வந்து
உங்களுக்கு ஸ்கூல் லீவ் தான். நீங்கள் எங்கேயுமே போகல. வீட்டில் தான் இருக்கீங்க. அப்போ தான் திடுதிடுன்னு நிறையா பேர் வந்து உள்ளே வர மாதிரி இருக்குது. ஜெஸ்ஸி உடனே கீழே இருந்தவ மேலே ஓட்டமாக ஓடி வந்திருப்பா. ஓடி வந்துட்டு வேக வேகமாக உங்களை ஒரு அட்டிக் மாதிரி இருக்கும். அதாவது லைக் ஒரு சின்ன டோர் மாதிரி, அந்த ஸ்டோரேஜ் ரூம் அப்படி சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த இடம் மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு அவங்கள அப்படியே இழுத்துட்டு போயிட்டு தரன்னு இங்கே ஒளிஞ்சிக்கோயேன் அப்படின்னோடனே, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை வயன், எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, நீ எதுக்கும் இங்கே ஒளிஞ்சிக்கோ, யாராவது வந்தால் நல்லா ஒளிஞ்சிக்கோ சரியா, உன்னை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது, நான் சொல்கிறது ஒரு தரம் மட்டும் கேளுவேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த டோரை அப்படியே மூடிட்டு அவள் பாட்டுக்கு கீழே குடுக்குடுன்னு ஓடிட்டா. ஸோ அப்போ நீங்களும், எதுக்கு நான் இங்கே ஒளியணும், என்னாச்சு இவளுக்கு, ஏன் அப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஆஃப்டர் இப்போ பாடி கார்ட்ஸ்லாம் அப்படியே உள்ளே கடைன்னு வராங்க. வந்துட்டு அப்படியே ரவுண்டாக நிற்க, இப்போ தான் நடுவில் ஜேகே வராரு. வரும்போதே அவ்வளோ ஹேண்ட்ஸமாக நல்லா தலையெல்லாம் அப்படியே ஸ்டைலாக அப்படி கோதி விட்டுட்டு அப்படியே வரேன். அப்போ தான் அங்கே பார்க்குறாங்க 3 பேர் அப்படியே நடுங்கிட்டு நிற்கிறாங்க. பிகாஸ் வர்றது யார், பெரிய மாஃபியா, என்ன பண்ண போகிறானோ என்ன சொல்ல போகிறானோன்னு அவங்களுக்கு பயங்கர பயமாக இருக்குது. ஜேகேவும் எல்லாம் ரெடியாக இருக்கீங்க போல் அப்படின்னொன்னே, வாங்க வாங்க ஜேகே உட்காருங்க அப்படின்னொன்னே அவரும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார. அப்போ தான் வந்து அவரும் எல்லாம் சொல்லிட்டீங்கள்ல, அப்போது போகலாமா அப்படின்னொன்னே அவரும் வந்து ஓகே தான் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு பொறியா அப்படியே ஜெஸ்ஸியை பார்க்க, ஜெஸ்ஸியும் என்னால் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறா. ஜேகே அப்படியே சைலண்ட்டாக பார்க்குறாரு திமுறா. ஏன் உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா நான் வேறு ஒருத்தனை லவ் பண்ணுறேன், நான் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்கேன், என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறீங்க அப்படின்னு அவங்க அக்கா சொல்ல, அவருக்கு தான் அப்படியே உங்கள் அப்பாவை டக்குன்னு கீழே தள்ளி போட்டு அப்படியே அவர் மேலே ஏறி வந்து கண்ணை வைக்கிறாரு. ஏண்டா எவனுக்கோ பிறக்க போகிற பிள்ளைய என் தலையில் கட்ட பார்க்குறியா அப்படின்னொன்னே, இல்லை ஜேகே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கோவப்படாதீங்க அப்படின்னு. என்னடா பொறுமையாக இருக்கிறது, இவ பாட்டுக்கு அவன் கூடயே போயிட்டு அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வந்திருக்கா, அவளை ஏன் தலையில் கட்ட பார்க்குறியா அப்படின்னொன்னே, அப்படியே அவங்க சித்தி தான் அப்படியே ஜெஸ்ஸியை போட்டு பலார்னு அடிச்சிட்டு, என்னடி பேசிக்கிட்டு இருக்க, போய் தானே சொல்கிற, உண்மையை சொல்லு அப்படின்னொன்னே, நிஜமாக நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன், நீங்கள் எவ்வளோ தரம் அடித்து கேட்டாலும் அது உண்மை தான் அப்படின்னு சொல்லி அவன் என்னென்னா சொல்ல, இங்கே 2 பேராலையும் நம்பவே முடியல. ஜேகேக்கு அவ்வளோ கோவம் வருது. பயங்கர கோவத்தில் இருக்க அவரும் அப்படியே அவங்க அப்பா வேக வேகமாக ஜேகே காலை பிடிக்கிறாரு. ஏன்னா ஜேகே இப்போ ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டா சுடுறதுக்கு. ஸோ அதனால் பிடிச்சிட்டு, கவலைப்படாதீங்க ஜேகே, நீங்கள் வேணா ஏன் சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னோடனே, சின்ன அப்படிங்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது இவருக்கு இன்னொன்று அப்படின்னு சொல்லி தெரியாது. ஓ அவனுக்கு 2 இருக்கா பொண்ணு, சொல்லவே இல்லை அப்படிங்கிறாரு. அது வந்து ஜேகே அப்படின்னோடனே அவருக்கு ஆச்சபாக்கு அப்படியே வந்து அவங்க அம்மாவை பார்த்து, போய் நீ வயனை கூட்டிகிட்டு வா அப்படின்னோடனே அவங்க அம்மாவை மேலே வந்து தேடுறாங்க வயன் இல்லவே இல்லை. எல்லா ரூம்லேயே தேடிருப்பாங்க எக்ஸப்ட் அந்த ஸ்டோர் ரூம். ஸோ அதனால் அவங்களும் தேடிட்டு, ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. உங்கள் அப்பாவும், ஏன்னா ஒயன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏங்க இந்த ஒயன் பொண்ணை காணாங்க, எங்கேயும் அவன் காலையிலேருந்து வீட்லேயே போகல, வீட்டுக்குள்ளே தான் இருந்தா, எங்கே போனான்னு தெரியல அப்படின்னோடனே, இங்கே இப்படியே உங்களை தான் பார்க்குறாங்க. அதாவது ஜெஸ்ஸியை எல்லோரும் பார்க்க, ஜெஸ்ஸி தான் அப்படி திருன்னு முழிக்கிறா. ஸோ அதனால் அங்கே ஜேகேவும் அவர் காட்சை பார்த்து அப்படியே கூப்பிட்டு, டேய் இவன் நம்மளுக்கு புளிப்பு தர பார்க்குறான், இவனை இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோ, நம்ம கடன் நம்மளால் வாங்கவே முடியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு மூலை முடுக்கு சண்டு இடுக்கு கூட விடாமல் எல்லா இடத்துலையும் தேடுங்க. இவன் சொல்கிற மாதிரி இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இல்லை, அவனே 3 பணம் இந்த வீட்டில் விழும் அப்படின்னு சொல்லிட்டு
வாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு எல்லோரும் போய் போய் அப்படியே தேடிட்டுருக்காங்க. எல்லோரும் மூலை முடுக்கு அது இதுன்னு எல்லா இடத்துலையும் தேட இங்கே ஜெஸிக்கு தான் ரொம்ப பயமாக இருக்குது. ஏதும் உங்களை கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயந்துட்டு இருக்கேன். இங்கே உங்களுக்கு செம்ம சவுண்டு கேட்குது, லைக் படப்பட படப்படன்னு யாராவது இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருந்தேன். அதுவும் நிறைய பேர், உங்களுக்கு கேட்கவே ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா உள்ளே போய் ஹைட் ஆகிட்டு நல்லா ஹைட் ஆகிருக்கீங்க. அப்போ தான் வந்து இங்கே பார்க்குறாங்க. அப்போது கார்ட்ஸில் ஒருத்தன், சார் இங்கே ஒரு ரூம் இருக்குது, ஆனால் இந்த ரூம் பூட்டியிருக்கு, இதுக்கு சாவி வேணும் அப்படின்னு சொல்லவும் ஜேகே அப்படியே பார்க்குறாரு. அப்போது அவங்க அம்மாவும், அது ஒன்றும் இல்லை, அது ஸ்டோர் ரூம், அங்கே பொண்ணெல்லாம் இருக்காது அப்படின்னோடனே ஜேக்கவும், அங்கே பொண்ணு இருக்கா, பல்லி இருக்கா, பூச்சி இருக்கான்னு நான் பார்த்துக்கிறேன், நீ சாவியை கொடு அப்படின்னோடனே அவரும் வந்து அவங்களும் ஒரு சாவி எடுத்து கொடுக்க அவரும் வந்து அந்த காட்கிட்ட தூக்கி போடுறாரு. நல்லா தேடுங்கடா, இந்த இடத்துல மட்டும் பொண்ணு இல்லாமல் அவனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தலையில் கண்ணை வச்சுருக்க. சார் அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, சார் இங்கே ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னோடனே ஜேகே உடனே அவங்க அப்பானை தள்ளி விட்டு வேக வேகமாக ஸ்டெப்ஸ் ஏற டக்குன்னு வந்து ஜெஸி தான் ஜேகே காலை பிடிச்சிட்டு, வேணாம் வேணாம், அவளை விட்டுருங்க, அவளுக்கு எதுவும் தெரியாது, அவளுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னோடனே, ஓ அப்போ ஒழிச்சு வச்சது நீ தான் அப்படின்னு சொல்ல அவள் தான் திருன்னு முழிக்கிறா. அதுக்கே உன்னை கொண்டிருக்கணும், ஆனால் ஏதோ பொழைச்சி போன்னு விடுறேன், ஒழுங்காக காலை விட்டுரு அப்படின்னோடனே, இல்லை இல்லை அவளுக்கு எதுவும் தெரியாது, அவளை எதுவும் பண்ண வேணாம், தயவு செஞ்சு உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவளை மட்டும் எதுவும் பண்ணாதீங்க, அவளுக்கு எதுவும் தெரியாது, தயவு செஞ்சு ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல ஜங்குக், நீ என்ன என்கிட்ட கெஞ்சிட்டு இருந்தா உங்களை அப்படியே விட்டுட்டு போயிட்டு, அப்பா நல்லா வாழுங்கப்பா அப்படின்னு கையெடுத்து நல்லா வாழ்த்திட்டு போவேன் நினச்சிட்ருக்கியா, நான் என்ன ஏசுவா அப்படி பண்ணுறதுக்கு, நான் ஜேகே த மாஃபியா, என்கிட்ட என்ன கெஞ்சினாலும் நீ நடக்காது. ஆமாம், உனக்கே அவ்வளோ ரியாக்ஷன் நீ கொடுக்கவே இல்லை, ஆனால் நான் அந்த பொண்ணுக்கு அவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா நான் அந்த பொண்ணை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெஸியோட கையை அப்படியே அவர் காலை உதறி விடுறாரு. ஜெஸியோட கையை அப்படியே உதறிட்டு அங்கிட்டு போய் இருக்கேன். அவரும் டக்குன்னு வேகமாக மேலே போயிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா காட்சி தான் அப்படியே உங்களை பிடிச்சி அப்படியே ஜேகே கால் அடியில் அப்படியே தள்ளுறாங்க. ஜேகேவும் அப்படியே பார்க்குறாரு. அப்போ தான் நீங்கள் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறீங்க. செம்ம கோபமாக இருக்கீங்க. உங்கள் மூஞ்சி பார்க்குறதுக்கு அவ்வளோ லைக் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்கள் அவ்வளோ கோபமாக இருக்கீங்கன்னு. அப்போ பார்க்க ஜேகே தான் உங்களை பார்த்துட்டு, ஹே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை கூப்பிட அவரும் வந்து நிற்கிறாரு. சார் அது அப்படின்னோடனே, இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணை வச்சுட்டு தான் என் தலையில் இவ்வளோ கட்ட பார்த்தியா அப்படின்னோடனே, அது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஐயோ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு அவனும், கேட்டால் கொடுத்துடுவியா, உங்கள் அக்கா எவனோட குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டுருக்கா, என்னால் அவளை கல்யாணம் பண்ண முடியாது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னோடனே, இங்கே பார் தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்காத, எங்கள் அப்பா தானே உன்கிட்ட கடன் வாங்கினாரு, அவர்கிட்ட எதாக இருந்தாலும் கேட்டுக்கோ, என்னையும் எங்கள் அக்கா வீட்டையும் விட்டுரு அப்படின்னோடனே, என்னது உங்கள் அப்பான்னா உங்கள் அப்பன் தானே இவன், அப்போது நீங்கள் தான் அதுக்கு கட்டணும், பெற்றவங்க கடனை பிள்ளைங்க அடைக்காமல் வேறு யார் அடைப்பா அப்படின்னோடனே, இவன் எங்களுக்கு அப்பனாவே இருந்ததில்லை, அப்புறம் அதுக்கு இவன் கடனை நாங்கள் அடைக்கணும், என்னால் முடியாது, இவன் கடன் வாங்குறான், நசமாக போகிறேன், செத்து போகிறேன், எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது, என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே அவரும் அப்போ நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னோடனே டக்குன்னு அவர் தான் வேகமாக வந்து ஜெஸி முடிவு பிடிச்சி இழுத்து கீழே போடுறாரு. டக்குன்னு உங்களுக்கு பயந்துருச்சு. என்ன பண்ணுற, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளுக்கு ஏதாவது ஆகிட போகுது அப்படின்னோடனே, எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாது, எனக்கு வேண்டியது நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோட்டன்னு வச்சுக்கோயேன், உங்கள் அக்கா ஹாப்பியாக இருப்பாள், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு வச்சுக்கோயேன், அவங்க அக்காவும் உயிரோடு இருக்க மாட்டா, அவள் வயிற்றில் இருக்கிறதும் இருக்காது அப்படின்னோடனே உங்களுக்கு ஒரு நிமிஷம் பயந்துருத்தா.
நீங்களும் வேகமாக போயிட்டு ஜங்குக்கிட்ட வேணாம் வேணாம், எங்கள் அக்காவை எதுவும் பண்ணிடாது, அவளுக்கு எதுவும் தெரியாது, எங்கள் அப்பா தானே அவன்கிட்ட கடன் வாங்குறாரு, அவர்கிட்ட எதுவும் கேட்காம எங்களை எதுக்கு டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிகிட்ருக்க ஜங்குக்கும். அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். இப்போது நீ என்ன பண்ணுற, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை தான் பிடிச்சி இழுக்க அங்கே ஜெஸ்ஸி தான், வயன் போகாத வயன், அவங்க கூட போகாத வயன், வயன் ப்ளீஸ் வயன், நான் எப்படி போனாலும் பரவாயில்ல வயன், நீ போகாத வயன், வயன் வயன் அப்படின்னோடனே ஜேகே ஐயோடா அக்கா தங்கச்சி பாசம் பொங்குதோ. அப்படி என்னம்மா அக்கா நீ, உன் வயிற்றில் இருக்கிறது கூட உனக்கு வேணாம், தங்கச்சி தான் வேணுன்ற அளவுக்கு சொல்கிற அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. வயன் அதெல்லாம் கேட்காத வயன், வயன் ப்ளீஸ் வயன் போகாத வயன், வயன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. நீங்களும் அவங்க அக்காவை பார்க்குறீங்க. அவங்க அக்கா பாவம் வழியில் ரொம்ப அழுதுட்டுருக்கா. அவங்க அம்மா அப்பா கூட அவளை போய் தூக்கி விடவே இல்லை. அப்போ நீங்களும் பார்த்துட்டு, ஒரு வேளை நான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டா எங்கள் அக்காவை கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்குவீங்களா, அவளுக்கு வேண்டியதை நீங்களால் செஞ்சு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஜங்கு. ஏன் இவங்க தானே பெற்றாங்க, இவங்களால பார்த்துக்க முடியாதா அப்படின்னோடனே, அவங்களால முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி நான் பண்ணுறேன், உனக்காக, இவங்களுக்காகலாம் கிடையாது, உனக்காக உங்கள் அக்காவை எதுவும் அவங்க அம்மா சேஃப்டியாக ஏன் பாதுகாப்புலையே பார்த்துக்கிறேன் என்ன, ஆனால் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் ஓகேவா அப்படின்னோடனே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே ஜேகேக்கு அப்படியே முகத்தில் ஒரு டார்க்காக ஒரு ஸ்மைல். குட், தட்ஸ் அ வெரி குட் கேர்ள் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கா. நீங்களும் அவங்க கூட போக ஜெஸி தான் எந்திரிச்சு வர பார்க்குறா. ஆனால் அவளால் எந்திரிக்கவே முடியல. ஸோ அப்போது அப்படியே தரன்னு இழுத்துட்டு அவனோட காருக்கு வந்துட்டு ஏறு அப்படின்னோடனே நீங்களும் ஏறி உட்காடுறீங்க. உட்காந்துட்டு பயங்கரமாக அழைக்கிறீங்க. உங்களால் முடியல, ஏன்னா நீங்கள் இன்னும் ஸ்கூல் கூட முடிக்கலை. 18 இயர்ஸ் கூட இன்னும் உங்களுக்கு ஆகலை, அதுக்குள்ளே உங்களுக்கு கல்யாணமானு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கச்சா எங்கள் பாட்டுக்கு ஜேகே உங்களை காரில் வச்சுட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அப்போது திடீர்னு இப்போ கார் போய் ஒரு சர்ச்கிட்ட தான் நிற்குது. ஸோ அங்கே டக்குன்னு ஜேகே உங்களை உள்ளே இழுத்துட்டு வந்துட்டு, ஹலோ, அந்த ரூமில் உனக்கு தேவையான கவுன், மேக்கப் ஆர்டிஸ்ட், மேக்கப் செட்ஸ், லொட்டு லொசுக்கு எல்லாம் இருக்குது, போய் அழகா ஒரு மணப்பெண்ணை என் முன்னாடி கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்களை ஒரு தலை நீங்களும் அப்படியே குறுக்கிட்டே அந்த ரூமுக்கு போகிறீங்க. அங்கே போனால் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அழுகிறீங்க, ஆனால் நீங்கள் ஏன் அழுகிறீங்கன்னு கூட அவங்களாம் கேட்க கூட இல்லை. நீங்கள் பாட்டுக்கு குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ் போட்டு வரீங்க, ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு, ஆனால் அதை ரசிக்கக்கூட உங்களால் முடியல, அவ்வளோ சோகம் உங்கள் முகத்தில் இருக்குது. ஸோ அப்போ அங்கே ஜேகேவும் அந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கான். அப்போ தான் யுங்கி வராரு. யுங்கியும் ஜேகேவும் ஃப்ரெண்ட்ஸு தான். அவங்க 2 பேருமே இந்த இண்டஸ்ட்ரியில் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்போ யுங்கி வந்துட்டு, ஜேகே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ வேறு ஏதோ பொண்ணுன்னு சொன்னேன், இப்போ இந்த பொண்ணை இழுத்துட்டு வந்திருக்க அப்படின்னோடனே, நான் என்னடா பண்ணுறது, அவள் தான் வயிற்றில் புள்ள வாழ்க்கையில் தொல்லைன்னு உட்காந்துருக்கா, அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அவள் பிள்ளைக்கு என்ன அப்பனாக சொல்கிறியா, அதனால தான் இவளை கல்யாணம் பண்ணலான்னு வந்துட்டேன். இவளுக்கு 18 கூட ஆகலையா, இவளை எப்படிடா நீ கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னோடனே, அவளுக்கு 18 ஆகுதோ 20 ஆகுதோ அது எனக்கு பிரச்சனையே இல்லை, எனக்கு தேவை நான் அவளை கல்யாணம் பண்ண போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ரெடி ஆகிட்டுருக்க. எங்கேக்கு தான் ஒன்றுமே புரியல. ஆனால் ஜேகே பிடிச்சபடியை விட மாட்டான்னு சொல்லி அவருக்கு தெரியும். ஸோ அவரும் அதுக்கு மேலே எதுவுமே கேட்கல, பேசாமல் இருக்கார். ஆஃப்டர் தட்டிங்க நீங்கள் தான் அப்படியே கிளம்பி வரீங்க வெளியில், ரொம்ப அழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு. ஸோ அப்படி இருக்கச்சா எங்கள் ஜேகே அப்படியே பார்க்குறாரு, உங்களை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. அவருக்கே ஒரு நிமிஷம் பரவாயில்லையே ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கார். அப்போ தான் நீங்களும் அப்படியே முன்னாடி ஸ்டெப் எடுத்து வச்சு அப்படியே பொறுமையாக நடந்து வரீங்க. உங்களுக்கு கண்ணு ஃபுல்லாக கண்ணீர் தான்.
அந்த நல்லா அழுதுகிட்டே வரீங்க. உங்களுக்கு மேக்கப்லாம் போட்டதெல்லாம் நல்லா கலையுது. அதனால நீங்கள் அழுதுகிட்டே தான் வந்துட்டுருக்கீங்க. ஸோ இப்போ வந்து கடைசியாக ஒரு வழியாக அந்த ஸ்டேஜ் கிட்ட வந்துடுறேன். அவரும் உங்கள கை பிடிச்சி மேலே லிஃப்ட் பண்ணி கூப்பிட்டு வராரு. கூப்பிட்டு வந்து இப்போ 2 பேரும் ஃபாதர் முன்னாடி நிற்க ஃபாதர் தான் பார்க்குறாரு. வாழ்க்கையிலே இப்படி ஒரு கல்யாணத்தை மனுஷன் பார்த்துருக்கவே மாட்டான். ஏன்னா உங்கள் முகம் ஃபுல்லாக கண்ணீர். வாழ்க்கையில் அந்த மனுஷன் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பார்த்துருந்துருக்கவே மாட்டார். ஆஃப்டர் தட் இப்போது ஒரு வழியா அவங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் முடிஞ்சிருக்கும். அவன் உங்கள் கையில் ரிங் போடும்போது நீங்கள் அழுதுட்டு தான் இருந்திருப்பீங்க. அந்த கண்ணீர் துளிலாம் அப்படியே அவன் கையில் ட்ராப்பாக விழுந்திருக்கும். அதை கூட அவன் பெருசாகவே கண்டுக்கவே மாட்டான். அவன் கையை கொடுத்து அவனும் அவன் கையை உங்ககிட்ட கொடுத்து போட சொல்லி நீங்களும் போட்டிருப்பீங்க. அப்படி தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். சரி, ஓகேடா, இதோட நான் அந்த பார்ட்டை எண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சீக்கிரம் எண்ட் பண்ண மாதிரி இருக்குல்ல? எனக்கு அப்படி தான் இருக்குது. பாய்டா சராங்கே.